குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் தலைவர் ஷேக் தாவூத் அவர்களை சந்திருக்கின்றோம். வணக்கம் சார். சார், இப்போது வக்ஃப் போர்டு கூட்டமானது நாடாளுமன்ற குழு கூட்டியிருக்கின்றது. செப்டம்பர் 18, 19, 20 ஆகிய 3 நாட்களிலும் நடைபெற இருக்கின்றது. இதற்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கலந்து கொள்வோர் யாருன்னா, அஜ்மீரில் உள்ள அகில இந்திய சஜஷன் கவுன்சில், டெல்லியில் உள்ள முஸ்லீம் ராஷ்டிர மஞ்ச் மற்றும் டெல்லியில் உள்ள பாரத் ஃபாஸ்ட் அப்படின்ற அமைப்புகள் 3 அமைப்பு கலந்து கொள்ளதாக இருக்கிறது. ஆனால் இந்த 3 அமைப்பும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் ராஷ்டிர மஞ்ச் ஆர்எஸ்எஸோட ஒரு கிளை அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மற்ற 2 அமைப்புகளும் ஒரு பாஜகவுக்கு சார்பான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ ஆனால் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது இந்த இயக்கங்களை அழைத்து அவங்க கருத்து கேட்டால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தான் கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த சட்டம் திருத்தமோ இல்லை சட்டங்களில் மாற்றமோ கொண்டு வர்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேரத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்கள்லேயும் மாற்றங்கள் வரணும். வக்ஃப் போர்டு சட்டத்தில் மாற்றம் வரலாம். மாற்றம் வர்றதுல தவறில்லைங்கிறது நம்ம கருத்து. நாங்கள் முன்னக்கூடிய அதெல்லாம் பேசியிருக்கோம். இப்போ பிஜேபியிலிருந்து பிஜேபி ஆதரவுகான கட்சிகள் இல்லை ஆதரவாளர்களை மாத்திரம் கூப்பிட்டு இந்த வக்ஃப் போர்டு சம்பந்தமான சட்டங்களை குறித்து பேசுவது என்பது அவங்களோட பேசாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா இப்போ பிஜேபி என்ன நினைக்குதோ அதை தான் அவங்க சொல்ல போகிறாங்க. இப்போ அதையே செஞ்சுருக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, மற்ற அமைப்புகள் எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மற்ற அமைப்புகள், அதாவது அகில இந்தியா முஸ்லீம் லா போர்டு இருக்குது, சரியத் லா போர்டு இருக்குது, அதே மாதிரி அகில இந்தியா வகுப்பு போர்டு இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ஆளுகள் ப்ரைவேட் வகுப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்களை கூப்பிட்டு வகுப்பு சட்டத்தை பற்றி அவங்களோட கலந்துரையாடல் பண்ணி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அதாவது செய்ய வேண்டியதை செய்யணும். அதில் மாற்று கருத்தில் ஒரு அரசு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செய்யணும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ பிஜேபி அரசு செய்ய வருது, மோடி தலைமையிலான பிஜேபி அரசு செய்ய வருது. அப்போ செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை கூப்பிட்டு எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்பதை சரியாக விசாரித்து செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் கருத்து. அதை விடுத்து பிஜேபியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிலரை அழைத்து அவர்களிடம் கருத்து கேட்டு செய்வது என்பது சுயேட்சை அதிகாரமாக தன்னிச்சையாக செயல்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தானே இருக்கும் தவிர ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி செயல்படுவதாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம தமிழகத்திற்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா, வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு இதற்கு துவக்க புள்ளியாக இருக்கிறது, அதனால் நான் இதை ஆரம்பித்திருக்கேன்னு சொல்கிறார். இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து கட்சிகளும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கூட ஜெயக்குமார் கலந்து கொள்வார் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல், திமுக கூட்டிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு அச்சுறுத்தல், 2026 சீட்டை அதிகம் பெறுவதற்கான நிகழ்வு என்றெல்லாம் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலேயே அருமை சகோதரர் திருமாவளவனுடைய இந்த அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது. தமிழகத்திற்கு மது ஒழிப்பு என்பது அவசியம், மது இருக்கக்கூடாது என்பது அவசியம். சரி, தமிழகத்தில் மது இல்லாமல் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நிறைய என்ன சொல்கிறது கள்ளச்சாராய சாவு நிறையா நடந்திருக்கு. அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த காலகட்டத்தில் இந்த சாராயங்கள் கொண்டு வரணும், அதாவது மது வேணும் அப்படிங்கிற நிலைக்கு லிமிட்டடாக அதை செய்யணுங்கிறதுக்கு தான் அரசு எடுத்து நடத்தணுங்கிற மாதிரி இந்த சட்டங்கள்லாம் அரசு எடுத்து அதை நடத்துது. இப்போ அது வேணாம், அதிக அளவில் அரசு அதில் லாபம் பார்க்கக்கூடிய சூழல், அதாவது மக்களுக்கான செயல்பாடாக இல்லாமல் அதை ஒரு வருமானம் தரக்கூடிய, இப்போ ஏறக்குறைய எல்லா நிதியும் மதுக்கடைகள் மூலமாக பெற்று மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வர்றதாக இருக்குது. இது அந்த கட்சிகளில் எந்த கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகளில் இருக்கிறவங்களே, இப்போ அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, இளம் விதவைகள் நிறைந்த மாநிலம்னு சொன்னாங்க, மது ஒழிப்பு வேணுண்டாங்க. இப்படி எல்லாரும் மதுவை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க பூரா சாராய ஆலைக்கு அதிபராகவும் இருக்காங்க. இப்போ நீங்கள் திமுகவில் எடுத்தீங்கன்னா
நிறைய பேர் இந்த மதுவை தயார் பண்ணக்கூடிய சாராய ஆலைகளுடைய அதிபர்கள் நிறைய பேர் அவங்க கட்சியில் இருக்காங்க. நான் இந்த மது ஒழிப்பை விட மது ஆலைகளை முதல்ல மூடுனா என்ன? தமிழகத்தில் இருக்க மது ஆலைகளை முதல்ல மூடிருங்க. மது தமிழகத்துக்குள்ள வராம தடுத்துருங்க. நம்ம மது ஒழிப்புங்கிறத விட முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் சிஸ்டம் இருந்தது. யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் சிஸ்டம் கொடுத்து அதில் போய் பார்ல அங்கே நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு குடிச்சிக்கோங்க. அங்கே வச்சு குடிக்க முடியாது. அந்த லைசன்ஸை காமிச்சு அதுக்கும் இவ்வளவு தான் நீங்கள் வாங்கணும், ஒரு மாதத்தில் இவ்வளவு தான் வாங்கணும், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதை வாங்கி அந்த மாதிரி அந்த அந்த பழக்கத்துக்கு அடிமையான முறையில் ஆமாம் ஆமாம் அப்படி இருந்தது. முதல்ல இருந்தது அந்த இதெல்லாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கூட கொண்டு வரலாம். ஏன்னா மதுவை முழுமையாக இந்த மக்களிடமிருந்து ஒழிக்க முடியாது, விளக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பழகி போயிட்டாங்க. ஒன்று, இந்த உழைக்கின்ற சமுதாயம், கடின உழைப்பாளிகளுக்கு அது ஒரு தீர்வாக இருக்குது. கொஞ்சம் அவன் அசந்து தூங்குறதுக்கு அது அவனுக்கு தேவைப்படுது. அந்த உடல் அலுப்பை போக்குவதற்கு மது அருந்தக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருக்காங்க. அதனால் உடனே அதை கொண்டு வர முடியுமான்னா கொண்டு வர முடியாது. இவர் கையில் எடுத்திருக்க சட்டம் நல்ல சட்டம், அது பயன் தருமாங்கிறத நம்ம பார்க்கணும். மக்களை அது தூரப்படுத்திடும். அதே மாதிரி வேற மாதிரி ஒரு நிலையில் கொண்டு போய் விட்டுரும். ஆகவே இப்போ முதல்ல இந்த மது ஆலைகளை ஒழிக்கணும். படிப்படியாக புரட்சி தலைவி மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக குறைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரலாம். சரி, அதுவும் இல்லைன்னா முழுமையாக மது ஆலைகளை மதுவே தயாரிக்கிறத நிப்பாட்டிடுவோம், மதுவே நாங்கள் இங்கே கொடுக்க மாட்டோம், தமிழகத்தில் மதுவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு மது ஆலைகளை முதல்ல மூடணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு 20 மாதம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. 40 மாதம் திமுகவுடைய ஆட்சி முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அதில் 1-2 கட்சியை தவிர்க்கிறாரு. அதில் குறிப்பாக நம்ம சொல்ல போனால் பிஜேபி போன்ற கட்சிகளெல்லாம் ஜாதி கட்சின்ட்டாரு. அப்போ இப்படி ஜாதி கட்சின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் எல்லாமே ஜாதி கட்சி தான். முஸ்லீம் லீக் ஜாதி கட்சி தானே? ஆமாம், மத கட்சியாக இருக்குது. ஆமாம். அப்போ நீங்கள் முஸ்லீம் லீக்னு சொன்னால் என்ன? ஜாதி கட்சி. அப்போ திருமாவளவன் என்ன கட்சி நடத்துகிறாரு? ஜாதி கட்சி தான். இப்படி எல்லாருமே நிறைய. நீங்கள் இவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன கட்சி நடத்துறாரு? ஜாதி கட்சியாக தான் இருக்குது. அப்போ பிஜேபியும் ஜாதி கட்சின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இவங்க திமுக அதிமுக தான் ஜாதி இல்லாத கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் சாதி ஆதிக்கம் இருக்கு, ஜாதி ஆதிக்கம் இல்லாமல் இல்லை. அப்போ நம்மளை எல்லாரையுமே ஜாதி போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஜாதிக்குள்ளே இருக்கோம். நம்ம யாரும் தமிழர்களா இல்லை, எல்லாருமே ஜாதிக்குள்ளே தான் இருக்கோம். ஜாதிக்குள்ள, ஆமாம், ஜாதிக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழர்களாக இருக்கோம். தமிழர்களாக இருந்துக்கிட்டு ஜாதிக்குள்ளே இருக்கோம், ஜாதிக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழர்களாக இருக்கோம். வெளியில் வரும்போது ஜாதின்னு பேசிக்கிறோம், வெளிநாடு போகும்போது தமிழர்கள்னு பேசிக்கிறோம். வெளிநாடு போயிட்டா தமிழர்கள்னு பேசிக்கிறோம். ஆனால் நம்ம உள்ளூருக்குள்ளே இருக்கையில் ஜாதின்னு சொல்லிட்டு ஜாதியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஜாதிகள் பிரச்சனையை ஒழிக்கிறதுக்குமே முதல்ல ஒரு மாநாடு அவர் போடணும். மது பிரச்சனையை ஒழிக்கிறது 2வதா இருக்கலாம். முதல்ல ஜாதி ஒழிப்பு மாநாடுன்னு மாநாடு போட்டு நம்மெல்லாம் தமிழர்கள் தான், இதில் ஜாதியே கிடையாது அப்படிங்கிற நிலையை கொண்டு வரணும். பள்ளிகள்லையோ காலேஜ்லையோ எங்கே நீங்கள் போனாலும் உங்கள் ஜாதி என்ன ரிலீஜியன்னு கேட்குற அந்த காலத்தை எடுக்கணும். என்ன தமிழனா அப்படிங்கிற அவர் திருமாவளவன் பேசும்போதே நான் ஜாதி ஒழிப்பு கட்சி தான், ஜாதி ஒழிப்பு கட்சி தான் அடிக்கடி சொல்றாரு அவரு. ஆனால் அது அந்த செயல்பாட்டில் இல்லையே. 2வது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சு இவங்கெல்லாம் கூப்பிட்டு நாளைக்கே மது ஒழிப்பு இந்த மாநாடு போட்டு முடிஞ்ச உடனே மதுவெல்லாம் கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்களா? இதே நிலையில் இந்த மது ஒழிப்பு துறைக்கு அமைச்சராக, மது விலக்கு துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி சொல்றார், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த எண்ணம் இருக்கு, கண்டிப்பாக மது ஒழிப்பை கொண்டு வருவோம், அவரும் அதை சொல்றாரு. அப்போ முதலமைச்சரே சொல்லிட்டாரு, இது இப்போ என்னத்துக்கு மாநாடு? சரி, நீங்க உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திமுகவோட கனிமொழியும் கூப்பிட்டுருக்காரு, அண்ணா திராவிட முன்னேற்றத்தையும் கூப்பிட்டுருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது வகுத்திருக்கப்பட்டிருக்குமா? இது கடையில் எனக்கு ஒன்று தோணுது. என்னன்னு கேட்டால், கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு இதில் பேசுனது எனக்கு ஞாபகம் வருது. அவர் பேசுனது என்ன பேசியிருக்காருன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சொல்லக்கூடாது, என் வாயில இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பறையன் முதல்வராக முடியாது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு முதல்வர் ஆகணுங்கிறதுக்கு இவங்களையெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு சேர்த்து அந்த அடிப்படை சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகணும்னு அருமை சகோதரர் திருமாவளவன் எண்ணுகிறாரோ என்னவோ, எனக்கு அது தோணலை. ஒருவேளை அவர் முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு முயற்சியாக ஒரு கூட்டு முயற்சியை எடுத்து எல்லா கட்சியும் சேர்ந்து என்னை முதல்வர் ஆக்குங்க
அது வரவேற்கத்தக்கது. கண்டிப்பா. நான் அதில் எனக்கு வந்து சந்தோஷம் இல்லாமையோ இல்லை மன கஷ்டத்திலேயோ சொல்லலை. அப்படி திருமாவளவன் அவர்களை இவங்க எல்லாருமா சேர்ந்து முதல்வர் ஆனால் முதல்ல போய் மாலை அணிவிப்பது நானாகத்தான் இருப்பேன். எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்பா தமிழ்நாட்டில் ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக அடிப்படை சாதியிலிருந்து நீங்க கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை மேல கொண்டு வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து நீங்க முதல்வர் ஆக்குறீங்க அப்படிங்கும்போது அதை வரவேற்கணும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம். இது வந்து மது ஒழிப்புங்கிறது இவர் சொல்லி இந்த மாநாடு போட்டு எல்லாரும் கலந்துக்கிட்டா மறுநாள் மதுவே தமிழகத்தில் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால இது வந்து பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. இது முழுக்க அரசியல் சார்ந்த சுயலாப சிந்தனை உடையவர் திருமாவளவன் அவர்கள். கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் அந்த பெண் டாக்டர் மரணம் அடைந்தோடனே பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் மம்தா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நான் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கின்றேன் அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலையெல்லாம் உருவாக்க போது, அப்போ டாஸ்மாக் இருந்த போது பலர் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து இழிவாக பேசி பாட்டு பாடி, மோடி அவர்களை இழிவாக பாட்டு பாடினவங்க, பொள்ளாச்சி பிரச்சனையை பற்றி பல பத்திரிகையாளர் கொந்தளித்து எழுந்து செயல்பட்டவர்கள், அதேபோல் 8 வழிச்சாலையை பற்றி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர்களெல்லாம் இப்போது வந்து இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து என்சிசி பெண்கள் பிரச்சனையை பற்றியோ இல்லை வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பெண்ணை பற்றி ஒரு செய்தி வந்தது, அமைச்சரோட ஓட்டுநரெல்லாம் வந்து தீய செயலில் ஈடுபட்டாங்க, அது மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அப்போல்லாம் வந்து அவங்க இப்போ இல்லாம வாய் மூடி மௌனியாக அந்த காந்தி ஆசிரமம் காந்தி குரங்குகள் போல இருந்து கொண்டிருக்கின்றார்களே அப்படின்ற ஒரு நினைவு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே தமிழகத்தில் ஒரு மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. என்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருமே இந்த குரல் கொடுக்கக்கூடியவர்கள் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்கறதுக்கு ஃபண்டு பண்ண மாட்டேங்கிறாங்களோ, பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு வசதி செய்கிறது இல்லையோங்கிற ஒரு நிலை இருக்குது. இப்போ எதிர்கட்சியாக இருக்கவங்க ஒருவேளை பொருள் கொடுத்து அவங்கள கிளப்பி விடணும். கிளப்பி விட்டு அவங்க பேசுவாங்க, பேசாமல் இருக்கும். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா அது மாதிரி ஆளுங்க இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பொருளாதார வசதியை செய்து கொடுக்காம எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இருக்காரா, இல்லை மற்ற இயக்கங்கள் அப்படி இருக்காங்கிறது ஒன்று இருக்குது. திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க எல்லாருமே வெளியில் வந்துடுவாங்க, எல்லாரையுமே அவங்க வந்து கிளப்பி விட்டுருவாங்க, எல்லாருமே வந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. 8 வழிச்சாலைக்கு பாட்டு போட்டவர் இருக்காரு, எதிர்த்து அதுக்காக எதை வேண்டாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு வந்து நிலத்தையே எடுக்கக்கூடாது. இதே ஐயா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவருமே வந்து அதுக்கு பெரிய போராட்டத்தை எல்லாம் அறிவிச்சாரு. இப்படி எல்லாருமே போராட்டங்களை அறிவிச்சாங்க, அதை நிறுத்தியே விட்டாங்க. ஆனால் இப்போ திரும்ப 8 வழிச்சாலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எதிர்ப்பு தெரிவித்து பெரிய பாடகர், டேப் பாடகர் பேர் நான் சொல்ல விரும்பலை, அவர் தெருவா எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தார். இந்த டேப் பாடகர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஹேப்பி ஸ்ட்ரீட்னு இப்போ திமுக வந்த உடனே எல்லா பக்கமும் மக்கள் ஹேப்பியாக இருக்காங்கன்னு ஹேப்பி ஸ்ட்ரீட் போட்டு பார்த்தீங்கன்னா தெருக்கல்ல எல்லா பிள்ளைகளும் ஆடுதுங்க. ஒரு தெருவை அடைச்சா அப்படியே ஆடுதுங்க. அதில் கமிஷனர்களும் போய் கலந்துக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகளும் கலந்துக்கிறாங்க, மக்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்துல இருந்து மெரினா பீச்சில் சினிமா ஃப்ரீயாக போட்டு மக்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்காங்க இந்து பத்திரிகை மூலமாக. ஏன்னா நான் இந்துவில் வந்து செய்தியை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பத்திரிகை அவங்க வந்து அங்கே சினிமா போட்டு ஒரு 3-4 படங்களை போட்டு வாழை அது இது நம்ம சொல்கிறாங்க. இந்த சினிமாக்களை போட்டு அதாவது காற்று வாங்க வர்ற மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃப்ரீயாக படம் பார்த்துட்டு பணம் கொடுக்காம உட்காந்து அருமையாக படம் பார்த்துட்டு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு திமுக ஆட்சி எல்லா வகையிலையும் வேலை செய்கிறதாக எனக்கு தெரியுது. மக்கள் நிம்மதியாக, மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டு போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சருடைய ஓட்டுநர், இப்போ பொள்ளாச்சி இதுக்கு பெரிய அளவில் மீட்டிங் போட்டவர் நம்ம பெரிய மீசக்காரரு, அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவர் இப்போ அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இப்படி பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பள்ளிகளில் வந்து பேசக்கூடிய ஆளுங்க புதுசாக இளைஞர்கள், அவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுக்காரராக தெரிகிறாரு. அவரையெல்லாம் கூட்டி வந்து பள்ளிகளில் கண்டபடி, அதாவது வந்து நல்ல விஷயங்களை பேசினா கூட பரவாயில்ல, சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் கண்டபடி தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. தமிழ் முன்னோர்களை எல்லாம் கண்ணிய குறைவா அவர் பேசினதாக சில பதிவுகள், ஆமா, அதெல்லாம் வலைதளங்கள்ல அந்த காட்சிகள்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப அப்படியே
கூச்சமாக இருக்குது. என்னையே அது இப்படி பேசுகிறாங்க, நம்ம தமிழாக தானே பேசுகிறாங்க, தமிழ் ஆளுக தானே, அருணகிரிநாதரை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. என்ன இது? இப்போ நம்ம ஆன்றோர் சான்றோர் பெருமக்களை எல்லாம் கண்ணிய குறைவா, தமிழகத்தினுடைய முன்னோர்கள் அவங்க ஆன்றோர் சான்றோர் அவங்களையெல்லாம் நம்ம பெருமையாக நினைக்கிறவங்க, அவங்களுடைய பாடல்களையெல்லாம் நம்ம பெருமையாக பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் கண்ணிய குறைவாக பேசுறது அதுதான் இன்னைக்கு காலத்துக்கு சரியாக இருக்கும். கேட்டால் என்ன சொல்கிறது, நிறையா சொல்கிறாரு அவர், நிறையா கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க பள்ளிகளுக்குள்ளே எப்படி வந்துடுறாங்கன்றது தெரியலை. இப்போ இந்த திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் பெருமக்கள் சரியா இல்லையா, விழிப்பா இல்லையா, விழிப்புணர்வோடு இல்லையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. அமைச்சர்களுக்கு தெரியாமல் வந்துட முடியுமா? இல்லை அந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் வந்துட முடியுமா? இதெல்லாமே கேள்வியாக இருக்குது. சட்டம் ஒழுங்கும் கெட்டு போயிருக்கு, மது விற்பனை அதிகமாக இருக்குது, குட்கா விற்பனை அதிகமாக இருக்குது. இன்னைக்கு கூட குட்கா வேளச்சேரியில் எங்கேயோ குடோனில் பிடிச்சதாக தகவல் வருது. இப்படி நிறைய எல்லாமே சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டு போய் தமிழகம் தமிழகமாகவே இல்லை. நீங்கள் அந்த பள்ளி விஷயத்தை சொல்லும்போது அவர் வகுப்பு எடுத்தார். பட் என்ன விஷயம்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் ஒரு பள்ளியில் அவர் திருக்குறளை பற்றி போன்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க, ஆனால் ஈவேரா கட்டுரை போன்றதெல்லாம் அனுமதிக்கும் போது ஒரு திருக்குறளும் ஒரு தெய்வத்தை பற்றி இந்து மதத்தை பற்றி பேசுவதில் என்ன தவறான விஷயம் இருக்குன்னு கேட்குறாங்களே. நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுக்கு பள்ளி சிறந்த இடம் இல்லையே. எந்த ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆன்மீக குருமார்கள் யாரா வேண்டாலும் இருக்கட்டும், எந்த ஆன்மீகத்தை பரப்புறவராக இருந்தாலும் ஆன்மீகத்தை பரப்புறது அவருடைய வேலை. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆன்மீகத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஆன்மீகத்தை பரப்புங்க, நான் வேணான்னு சொல்லலை. அப்போ ஆன்மீகத்தை பரப்பக்கூடிய இடங்கள் தனியாக இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது, கோயில்கள் இருக்குது. இல்லை அதுக்குன்னு தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் நம்ம பீச்சில் ஆமாம் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் போட்டு மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அந்த சீரணி அரங்கு இருக்கக்கூடாதுன்னு இங்கே எடுத்துட்டாங்க. ஆமாம், அதுக்கு வாடகை கட்டி மாதக்கணக்கில் நடத்துவாங்க. நான் யாரும் என்னன்றது விவரம் விரும்பலை. பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நடத்துறதுக்கு இருக்குது, இல்லாமல் இல்லை, நீங்கள் நடத்துங்க, அதில் தப்பே இல்லை. ஆனால் பள்ளிகளில் போய் குழந்தைகள்கிட்ட போய் இதை நடத்தணுமாங்கிறதாங்க. அங்கே இங்கே தான் நடத்தணும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் போய் எல்லா பள்ளிகள்லையும் பேசியிருந்தார். நம்மளுடைய ஜனாதிபதியாக இருந்தால் மறைந்த மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள் எல்லா பள்ளிகள்லையும் போய் பேசினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பள்ளிகளில் போய் பேசுகிறாங்க, மறைந்த ஜனாதிபதி. இப்போ அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி முன்னுக்கு வரணும், எப்படி சயின்டிஸ்டாக வரணும், எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும், எப்படி ஆராய்ச்சியாளர்களாக வரணும், எப்படி படிப்பில் கவனம் செலுத்தணும், அந்த நிலை வந்தால் தான் நீங்கள் இந்த நிலையை எட்ட முடியுங்கிறத பற்றி பேசுவாங்க. ஆனால் இப்போ போய் பேசுகிறவர் எதை பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் வெளியில் சொல்கிறது திருக்குறள்னு சொல்கிறீங்க. திருக்குறளில் நல்ல விஷயம் இருக்குது. திருக்குறள்லேயே காமத்து பால் இருக்குது, அறத்துப்பால் இருக்குது, பொருள் பால் இருக்குது. நீங்கள் எந்த பால் எடுத்து பேசுவீங்க பள்ளியில்? நான் கேட்குறது, நீங்கள் அங்கே போய் காமத்து பால் பேசுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீங்கள் காமத்து பாலில் பேசுகிறீங்க. பள்ளிகளில் பேச வேண்டிய பேச்சு என்ன இருக்கு? கடவுள் வாழ்த்தை பற்றி பேசுங்க. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு அதற்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா அதிலே உள்ள நல்ல குறள்களை எடுத்து சொல்லணும், எடுத்து சொல்லி அதுக்குள்ள பொருளை சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவிலிருந்து முதல்வர் நாளை திரும்பி வருகிறார். கிட்டத்தட்ட 7156 கோடி ரூபாய் அந்த தொழில் முனைவோருக்கான புரிதல் ஒப்பந்தத்தோடு வராரு. இது எப்படி பார்க்குறீங்க? 7156 கோடியோட ஒரு பெரிய தொழில் முனைவர்களை எல்லாம் பேசி அழைத்து அமெரிக்காவிலேருந்து தமிழர்கள் இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவில் முதலீடு செய்யணும், வருடத்துக்கு ஒரு முறையாக தமிழகம் வாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது பெரிய ஒரு முதலீடு கொண்டு வர, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாநிலம் சிறந்த மாநிலமாக, சிறப்பான மாநிலமாக, தொழில் துவங்குவதற்கு ஏற்ற மாநிலமாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லா தொழில் அதிபர்களுமே இங்கே தொழில் தொடங்கிடுவாங்க, உங்களை எதுக்கும் இது பண்ண மாட்டாங்க. நம்ம மாநிலம் சரியாக இல்லாத போது நீங்கள் ஊராக போய் அங்கேயே போய் அவங்கள கெஞ்சி கதறி கேட்கணும். இதுலேயும் நான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தொழில் தொடங்கி முடிச்சுட்டு போனவங்கள போய் பார்க்குறாரு. ஃபோர்டு கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க, அவங்கள போய் திரும்ப எங்களால் நடத்த முடியலன்னு தான் அவங்க மூடிட்டு போயிட்டாங்க, அவங்கள போய் திரும்ப கூப்பிட்டுருக்காரு, பரவாயில்ல. அதே மாதிரி கூகுளில் போய் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இங்கே 20 லட்சம் பேருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு இது ஒன்று நடத்த போகிறோம் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, 1 லட்சமோ 2 லட்சமோ போட்டு அவங்க கூகுள் கம்பெனி
எல்லா மாணவர்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடும். இப்படி இவங்க கூப்பிட்டுருக்க இந்த 7156 கோடிக்கு 17 நாள் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் உண்மையிலேயே அவர் நம்ம தமிழக மக்களை கருத்தில் கொண்டு தன்னுடைய என்ன சொல்றது வயோதிகத்திலையும் அவருடைய உடல்நிலையிலையும், ஏன்னா அவர் பார்க்கும்போது தெரியுது அவர் நடந்து போகிறது கஷ்டப்படுறதெல்லாம் தெரியுது, இவ்வளவுலையும் போய் நம்ம மக்களுக்காக தொழிலை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்திருக்காரு. 17 நாள்லையும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 7156 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. காசோ பணமோ ஏதோ நம்ம ஊருக்கு வரல. இதுக்கு முன்னால் பல லட்சம் கோடிகளுக்கு இங்கேயே போட்டு பொருளாதார மாநாடு போட்டு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடின்லாம் சொல்லி எல்லாம் பேசி எல்லாமே நடத்திருக்காங்க. இந்த 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி எங்கே வந்துச்சு எங்கே போச்சுன்னு தெரியல. இது போக 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கோம்லாம் சொல்றாங்க. இந்த 27 லட்சம் பேர் எந்த கம்பெனியில எங்கே வேலைக்கு சேர்ந்திருக்காங்கிறது வெள்ளை அறிக்கை தமிழக அரசு கொடுத்தா தான் தெரிய முடியும். அதனால இது வந்து கால விரயம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து முதல்வர் ஆக்கப்படுவார் அப்படிலாம் வந்து ஒரு பொருளை கிளம்பிச்சு. அப்புறம் வந்து அது இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துறை அமைச்சர் அந்த துறையில் மட்டும்தான் ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 17 நாட்களும் மற்ற எல்லா துறையிலும் உதயநிதி வந்து ஆய்வு செய்திருக்கார். அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சீனியர்ஸ்க்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ வந்து மறைமுகமாக உதயநிதியை வந்து முதல்வராக்குவதற்கான முதல் படி இதுன்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக. அதாவது அதுதான் முதல் குடும்பம், அவங்க தான் திமுக, அவங்க தான் நடத்துவாங்க. அதையெல்லாம் இவங்க ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ இவங்க அவரை வந்து முதல்வராக இல்லை துணை முதல்வராக அவருக்கு அடுத்து நீங்கள் இப்போ பதவி பிரமாணத்தை கொண்டு வந்தால் சரியாக இருக்காதுங்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு குமுறலுக்காக அவங்க நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அது சொல்லாமல் போயிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவர் தானே அவருடைய முழு வாரிசு. அடுத்து அவருக்கு அடுத்து அவர் நம்பிக்கையானவர், பார்க்கக்கூடியவர் யாராக இருக்காரு? மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான். அப்போ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லா துறையும் பார்க்குறாங்க. அது எல்லா துறை அமைச்சர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா ஆகணும். கொடுக்காம நீங்கள் குமர்னீங்க அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும். ஸோ அதனால உள்ளுக்குள்ள அந்த பூசல் இருந்தாலும் இது வந்து நீங்கள் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ வடநாட்டு கட்சியை கூட நீங்கள் எடுத்துக்கங்க. அங்கே ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அடுத்து அந்த கட்சியில் தலைமைக்கு வராங்க. அதே போல் இங்கே காங்கிரஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியில் உள்ளவங்க தான் அந்த தலைமைக்கு வர்றாங்க. இப்போ அது மாதிரி இப்போ இங்கே திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியில் இருக்க அவங்க பையன், அவங்க பிள்ளைங்க, அவங்க வாரிசு தான் தலைமைக்கு வர்றாங்க. இப்போ மம்தா பானர்ஜியை நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் தான் எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறதுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை நீங்கள் இதில் வந்து தவறுன்னு சொல்ல முடியும்? உண்மையிலேயே அவர் செஞ்சிருக்கிறது சரியான செயல். திமுகவுக்குள்ள குமுறல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அண்ணா அவர்களோட இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க சீனியரு. அதை மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல மேடைகள்லே சொல்கிறாங்க, எப்பா இளைஞர்களுக்கெல்லாம் வழி விடணும்ப்பா. அதே நேரத்தில் முன்னால் அடிபட்டு உதப்பட்டு இந்த இடத்துக்கு இந்த பொசிஷனுக்கு வந்தவனுங்களை எப்படிப்பா தள்ளிட முடியும்? அதனால் வரும்போதே பதவியை எண்ணிக்கிட்டு வராதிங்க. ஆமாம், வரும்போதே அமைச்சர் ஆயிரணும், எம்பி ஆயிரணுன்ற அதை நினச்சிக்கிட்டு உள்ளே வராதிங்கப்பா. இங்கே குடும்பத்தை விட்டு குட்டியை விட்டு ஏச்சு பேச்சு வாங்கி அடிபட்டு உதப்பட்டு திமுகவில் கட்சியை காத்துக்கிட்டு கிடக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க நிறையா பேர். அதனால் அதையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு வாங்கன்னு அவர் ஒரு பக்குவமான ஒரு பதிலை, முதிர்ந்த பதிலை சொல்லியிருக்காரு. இப்போ அதிலிருந்தே உங்களுக்கு அதுக்கு பதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர்களுக்கும் சேர்த்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த பதிலை சொல்லியிருக்காரு தான் நான் கருதுறேன், என்னுடைய கருத்து. கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் அகில இந்த அளவில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் வீட்டிற்கு வந்து பிரதமர் மோடி சென்று விநாயகர் வழிபாடு பற்றி செய்திருக்கிறார். இது வந்து சிவசேனா போன்ற பல்வேறு கட்சிகள் வந்து இது வந்து ஒரு சார்பாக செயல்படக்கூடிய விஷயமா இருக்குது. எங்கே வழக்கே நீதிமன்றங்கள் இருக்குது, இவர் சரியான தீர்ப்பு தருவாரா? ஏன்னா நாங்கள் மோடிக்கு எதிராகவே வழக்குகளை தொடுத்துருக்குறோம், இப்போ எங்களுக்கே வந்து ஒரு சரியான தீர்ப்பு தருவாரா? ஏன்னா அவர் வீட்டுக்கே வந்திருக்கார் அப்படின்ற ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா இது வந்து ஜனநாயக மரபுப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனாதிபதியை நியமிக்கிறது யாரு? நீதிமன்ற நீதிபதி தான். நீதிபதி தான் நியமிக்கிறார். சரி, அவங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது யாரு? சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம். அப்போ அது ஆளுங்கட்சி தானே. அப்போ சுற்றி வளைச்சு நீங்கள் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது? இப்போ இது முழுக்க இது எல்லாரும் சுயசார்பு சிந்தனையாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஜனநாயகத்தில் 4 தூண்களும்
சுயசார்போட வேலை செய்யுதுன்னு நம்ம நம்புறோம். அதுதான் ஜனநாயகம். ஆனா இந்த 4 தூண்களுக்கும் மெயினாக இருக்கிறது எது? பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்துக்கு மெயினாக இருப்பவர் பிரதமர். அப்ப பிரதமருடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இந்த 3 தூண்களும் இயங்குகிறது. அப்ப இது வந்து என்னன்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஜனநாயகத்தை புரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப இன்னைக்கு ஒரு நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் அவருடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா, அப்போ பிரைம் மினிஸ்டர் போகக்கூடாதா அப்படின்னா போகலாம். இதில் என்ன இருக்கு? இப்போ அந்த விழாவில் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறதுல தப்பு என்ன இருக்கு? ஒரு பொதுவான விழா அது. கண்டிப்பாக இல்லை அவர் குடும்ப விழாவாக இருந்தால் கூட போகலாம். இல்லை அவருக்கும் இவருக்கும் சண்டையா? இல்லை அவர் வேற்று கிரகத்துல இருந்து வந்தவரா? இல்லை வேற்று நாட்டுக்காரரா? நம்ம ஊர்ல உள்ள உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், இதுக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம நம்புறோம். இதை நீங்க இப்ப சர்ச்சையாக்குனீங்கன்னா ஜனநாயகத்தை நீங்க நம்ப முடியாது. இப்ப நீங்க தேர்தல் கமிஷன் அப்புறம் எப்படி நம்புவீங்க? இப்படி எல்லாத்துக்குமே பிரச்சனை. பத்திரிகை துறை எப்படி நம்புவீங்க? பத்திரிகை துறைக்கு ஒரு தூணு அதுல நிக்குதுல, அதை எப்படி நம்புவீங்க? எல்லாத்தையும் அவருக்கு கண்ட்ரோல்ல தானே வச்சிருக்காருன்னு சொல்லுவீங்க. அப்ப எப்படி நம்ம வந்து ஜனநாயகத்தை நம்பி இங்க இருக்க முடியும்? அப்ப போகக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அவருக்கும் சண்டையா? கண்டிப்பாக சண்டை இல்லை. இல்ல இல்ல அப்படி சட்டத்தில் ஏதாவது இருக்கா? நீதிபதி வீட்டுக்கு பிரதமர் போகக்கூடாது, கவர்னருடைய ஃபங்க்ஷன்ல முதல்வர் போய் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அது மாதிரிலாம் சட்டம் இல்லை. இல்ல அப்ப ஜனாதிபதியுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு விழான்னு சொன்னா அந்த விழாவில் போய் பிரதமர் கலந்துக்க கூடாது, இல்லை மற்ற மாநில நிர்வாகிகளோ மாநில முதல்வர்களோ போய் கலந்துக்க கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா இந்தியாவில்? இல்லை. இல்லை. அதனால இது வந்து அவ்வளோ ஒரு பெருசா பார்க்க வேண்டியதோ பேச வேண்டியதோ இல்லைங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது கண்டிப்பாக சார். எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ரொம்ப நன்றி. தினமலர் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.